ஒரு சகோதரி நோக்கத்துல ஒரு அன்பு பார்த்து சொல்லப்படுது. ஒரு மகன் ஒரு சின்ன பெண்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு மகளாக பகிர்ந்து கொள்ளும். அதை நீங்க 5 நாள் அனுபவிச்சு பாத்தீங்கன்னா அப்ப நீங்களே துணிஞ்சிடுவீங்க. வாழ்க்கையில என்ன, அன்புனா என்ன, அது எவ்வளவு புனிதமானது. சற்று முன்பு பகிர்ந்து கொண்டது வந்து புனிதமான தூய அன்பு. இதுபடி பகிர்ந்து கொள்ள முடியலன்னா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில? அப்ப வாழ்க்கையில என்ன? சரி, இந்த நாட்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வித்தியாசமான முறையில் வரும். அது அன்புன்றது ஒரு கட்டம். ஆனா இங்க வந்து அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. அன்புன்றது அது ஒரு கட்டம். அதுல வரும். அதுல முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு, நல்ல தெளிவு. நீங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்கலாம், எந்த நிலையில வேண்டுமானாலும் இருக்கலாம். 5 நாள் உங்களை ஒப்படைத்து கலந்து பாருங்க, என்ன நன்மை கிடைக்குதோ எடுத்துட்டு போறீங்க. மலேசிய அரசாங்கமும் சிங்கப்பூர் அரசாங்கமும் ரொம்ப தெளிவானவர்கள். அவர்கள் வந்து தெளிவில்லாதவர்கள், நல்ல தெளிவானவர்கள். மலேசிய அரசாங்கத்துல எவ்வளவோ பயிற்சி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, என்னென்ன செய்யறதெல்லாம் பார்த்துட்டாங்க. சிங்கப்பூர்ல சாதாரணமா ஒரு மலேசியன் வந்து பயிற்சி நடத்த முடியுமா? இப்ப 2 வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு இருக்கிற எப்படி ஸ்கிரீன் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து கலந்து போயிருப்பாங்க. அப்ப எல்லாம் தெரிஞ்சதுனால இது ஒண்ணும் இல்லை, ஆளுக்கும் தெளிவு இல்லை. அப்படியே சீடி எடுத்து கொடுத்துட்டாங்க, இந்த பெண்ணு போ அப்படின்னு. அவங்க நேரா பார்த்த மாதிரி நடந்த மாதிரி கதையை கட்டி கண்ணா பின்னால எழுதிட்டாங்க. ஆனா நடந்த உண்மை யாருக்குமே தெரியாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பண்ணாங்க ஒன்னும் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் இந்த ரிப்போர்ட்டுகள் பண்ண வேலை. ஏன்னா என்ன கேட்டு அவங்களுக்கு பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கணும்ட்டாங்க. பத்திரிகை வியாபாரத்துக்காக மக்களே தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி கேள்வி செய்கிறது இதுதான் நடந்த உண்மை. இது நாங்க பாசப்படைப்பு கொடுப்போங்க. யார் எதிர்த்தாலும் பாசப்படைப்பு கொடுப்போம். உலக எதிர்க்காது, படித்தவர்கள் எதிர்க்க மாட்டார்கள், நல்ல மனித நேயம் உள்ளவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். கல்வி அறிவில்லாத, படிப்பு அறிவில்லாத பவேரியன்கள் தான் எதிர்ப்பார்கள். அவங்களுக்கு அதை என்னன்றது தெரியாது. ஆனால் பகிர்ந்து கொண்டு பார்த்தாதான் அந்த தெளிவு என்னன்றது தெரியும், அந்த உண்மை என்னன்றது தெரியும். அப்ப பத்திரிகை செய்தி எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாருங்க. அதான் நான் இப்ப என்னோட மேகசின் அடுத்த மாதம் வரும். அதுல என்ன எழுதிருக்கு, நான் பணம் 10 செய்யும் பாதாளம் வரைக்கும் பாயும், பத்திரிகை 10 செய்யும் 10,000 செய்யும், பல பாதகங்களையும் செய்யும். கலைஞர்கள் விளைக்கங்க. ஏன்னா ஏற்கனவே பத்திரிகை நான் பாதிக்கப்பட்டு பத்திரிகை மேல வழக்கு தொடுத்திருக்கிறேன், வழக்கு தொடுத்து முடிவு பண்ணிருக்கிறேன். ஆனா இதே மலேசியாவில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பத்திரிகை மேல வழக்கு தொடுத்து வந்திருப்போம். இவ்வளவு சுலபத்துல விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். பத்திரிகையில வந்த இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொல்றேங்க, நான் வேற மாதிரி பாக்குறாரு. இன்னைக்கு அந்த பத்திரிகை செய்தினால பெண்களுக்கு பெருத்த அவமானம் தெரியுங்களா? பெண்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். நான் அதான் சொல்லுவேன். பெண்களோட போட்டோவை போட்டு பெண்களை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல பெண்களை அவமானப்படுத்தலாமா? அன்னையே தெய்வம், பெண்ணே கடவுள், அன்னையே தெய்வம்னு பேசுறீங்க. அந்த பெண்ணோட போட்டோ போட்டு அவமானப்படுத்தி இருக்கிறீங்க. முதல்ல அதை செய்யலாமா? அது மட்டும் சரியான